வணக்கம். இது 8ஆம் அறிவு. இந்த வாரம் நம்ம ஏவூர்தியை பற்றி பார்க்க இருக்கிறோம். ராக்கெட் அதனுடைய தொழில்நுட்பம், ஏவுதள அமைவிடம், இவற்றை பற்றி தான் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ராக்கெட், செயற்கைக்கோள், வானவியல் துறை இப்படியெல்லாம் பேசும்போது நம்ம முன்னோர்கள் இந்த துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது. அந்த காலத்திலேயே எந்த வசதிகளும் இல்லாத அந்த சூழல்லையே பல்வேறு விஷயங்களை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. வானவியல் துறையில் எல்லா நாட்டுக்கும் நம்முடைய முன்னோர்கள் தான் முன்னோடிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ஊர் கோயில்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள், அந்த நவகிரகங்கள் கோள்களை குறிப்பதாக சொல்றாங்க. இவற்றையெல்லாம் அன்னைக்கே அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஏவூர்தி தொழில்நுட்பம் 13ஆம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து தொடங்குவதாக சொல்லப்படுகிறது. அது வளர்ச்சி அடைந்து மங்கோலியா, இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இடங்களில் பரவியது. இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சமாக விளங்கும் செயற்கைக்கோளை சுமந்து சென்று விண்வெளியில் நிலை நிறுத்துவதில் ஏவூர்திகளின் பங்கு அளப்பரியது. அந்த வகையில் விண்வெளி ஆய்வில் மனித சமுதாயம் புதிய நிலையை அடைய ஏவூர்தி தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு தான் அடிப்படை காரணமாக உள்ளது. ஏவூர்தி தொழில்நுட்பத்தில் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட தொடர்ச்சியான ஆய்வுகளின் முடிவில் கிபி 1942ஆம் ஆண்டுதான் ஏவூர்தி தனது மேம்பட்ட முதல் வடிவத்தை எட்டியது. விண்வெளி பயணம் பற்றிய சிந்தனையும் ராக்கெட் உருவாக்கம் பற்றிய ஆய்வும் கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்கியதாக கூறப்படுகின்றது. ஏவூர்தி என்பது பொறி மூலம் உந்து விசையை பெறும் ஏவுகணையாகும். இதன் பயன்பாட்டிற்கு தேவையான எரிபொருள் மற்றும் ஆக்சிகரணி முழுவதும் ஏவூர்தியிலேயே எடுத்துச் செல்லப்படுகிறது. இதற்கு வளிமண்டல காற்று தேவையில்லை. ஏவூர்திகள் இயற்பியலின் வினை எதிர்வினை தத்துவத்தில் இயங்குகின்றன. எரிதல் மூலம் பெறப்பட்ட வெளியேறிகளை அதிக வேகத்தில் பின்புறத்தில் வெளித்தள்ளுவதன் மூலம் ஏவூர்தி பொறிகள் ஏவூர்திகளை முன்தள்ளுகின்றன. மற்ற உந்துகைகளுடன் ஒப்புநோக்குகையில் ஏவூர்திகள் குறைந்த வேகத்தில் செயல்திறன் அற்றவையாகவே இருக்கின்றன. ஏவூர்திகள் குறைந்த எடையும் மிகுந்த திறனும் கொண்டவை. அவை பெருத்த முடுக்கத்தை அடைவதிலும் மிக உயர்வான திசைவேகங்களை எட்டுவதிலும் மிகுந்த செயல்திறன் கொண்டவையாக இருக்கின்றன. வெடிமருந்து நிரப்பப்பட்ட அட்டை குழாய் அளவுக்கு எளிமையான வடிவில் ஏவூர்தியை கட்டமைக்கலாம். ஆனால் பெரும் செயல்திறனோடு கூடிய துல்லியமான ஏவுகணை அல்லது ஏவு வாகனம் வடிவமைப்பதற்கு சில சவாலான இடர்பாடுகளை கடந்து வர வேண்டும். மிக முக்கியமான இடர்பாடுகள் எரி அறையை குளிர்வித்தல், எரிபொருள் இறைப்பித்தல், இயக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிப்படுத்துதல். இப்பகுதிகளில் நிறைய இடர்பாடுகள் ஏற்படக்கூடும். ஏவூர்தியானது எரிபொருளை தேக்கி வைக்கும் கலன், தூம்புவாய் ஆகியவற்றை கொண்டது. மேலும் அவை ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஏவூர்தி பொறிகளையும், செல்லும் திசை கட்டுப்பாட்டு கருவிகள், இருப்பு கட்டுப்பாட்டு அமைப்புகள் இவை அனைத்தையும் ஒரு சேர வைத்திருக்கும் கட்டுமானத்தை அவை கொண்டிருக்கும். அதிவேக வளிமண்டல பயன்பாட்டுக்கான ஏவூர்திகள் பயன்மிகு சுமையை கொண்டிருக்கும் முன்கூம்பு பகுதியுடையதாய் இருக்கும். ஏவூர்தி பொறிகள் தாரை உந்துகை தத்துவங்களின்படி வேலை செய்கின்றன. ஏவூர்தி பொறிகள் பல வகைகளிலும் வடிவங்களிலும் இருக்கின்றன. பெரும்பாலான தற்காலத்திய ஏவூர்தி பொறிகள் பெரும் வெப்பத்தோடு வேகமாக வெளியேறும் வினை பொருட்களை கொடுக்கும் வேதி எரிபொருட்களை பயன்படுத்துகின்றன. பொதுவாக உள் எரிபொருள்கள் ஒற்றை எரிபொருள் வகையாக இருக்கும். ஏவூர்தி பொறியானது வளிம, நீர்ம, திட எரிபொருட்களை தனித்தனியாகவோ அல்லது கலப்பு முறையிலோ பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். சில ஏவூர்தி பொறிகள் வேதிவினைகள் மூலம் கிடைத்த வெப்பத்தை தவிர்த்து வேறு முறைகளில் வெப்பத்தை பெறுகின்றன. நீராவி ஏவூர்திகள், சூரிய வெப்ப ஏவூர்திகள், அணுக்கரு வெப்ப ஏவூர்தி பொறிகள் அல்லது வெறுமனே அமுக்கப்பட்ட நீரை பயன்படுத்தும் தண்ணீர் ஏவூர்திகள் ஆகியவை அதனுள் சில. எரிபொருள் மற்றும் ஆக்சிகரணி ஆகிய இரண்டும் வேதிவினையின் விளைவாக எரி அறையில் எரிந்து சூடான வளிமங்கள் ஏவூர்தியின் பின்புற தூம்புவாய் வழியே முடுக்கப்படுகின்றன. இந்த வளிமங்களின் முடுக்கமானது ஏவூர்தியின் எரியறை மற்றும் தூம்புவாயில் மீது நியூட்டனின் 3வது விதிப்படி விசையை செலுத்தி ஏவூர்தியை முன்தள்ளுகின்றன. எரியறையின் சுவர்களின் மீதான விசையானது தூம்புவாய் திறப்பினால் சமநிலையை இழப்பதால் மேல் சொன்ன விளைவு ஏற்படுகின்றது.
வேறெந்த திசையிலும் இது நிகழ்வதில்லை. மேலும் தூம்புவாயின் வடிவமைப்பினால் அது சூடான வெளியேறு வளிமங்களை ஏவூர்தியின் அச்சுக்கு இணையாக வெளித்தள்ளுவதன் மூலமும் விசையை ஏற்படுத்துகின்றது. உந்து விசையை பெறுவதற்காக ஏவூர்தி பொறியால் எரிக்கப்பட்டு வேகமாக வெளித்தள்ளப்படுவதற்கு முன்னர் ஏவூர்தியின் எரிபொருள் நிறை முழுவதும் ஏவூர்தியிலேயே சேமிக்கப்பட்டிருக்கும். வேதிப்பொருட்களை பயன்படுத்தும் ஏவூர்திகளில் பொதுவாக திரவ ஹைட்ரஜன் அல்லது மண்ணெண்ணெய் எரிபொருளாகவும் திரவ ஆக்சிஜன் அல்லது நைட்ரிக் அமிலம் ஆக்சிகரணியாகவும் பயன்படுத்தப்பட்டு பெருமளவு வெளியேறி சூடான வளிமம் பெறப்படும். ஆக்சிகரணியானது எரிபொருளிலிருந்து தனியாக சேமிக்கப்பட்டு எரி அறையில் கலக்கப்படும் அல்லது திட எரிபொருள்களில் முன்னரே அவை கலந்து வைக்கப்பட்டிருக்கும். ஏவூர்திகள் மற்றும் ஏனைய விளைவு எந்திரங்கள் தமது பயன்பாட்டிற்கு தேவையான எரிபொருள் முழுவதையும் எடுத்துச் செல்கின்றன. இவை பயன்படுத்த தகுந்த எந்த ஊடகமோ அல்லது விசையோ இல்லாத போதும் விண்வெளியில் இருப்பது போன்று உந்துகைக்கான முதன்மை வழியாக செயல்படுகின்றது. ஆயினும் பல்வேறு தளங்களிலும் இந்த ஏவூர்திகளுடைய பயன்பாடு அளவிடற்கரியதாகவே உள்ளது. குறிப்பாக இராணுவம் எரிகணை ஏவும் திறனுடைய நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ட்ரைடன்ட் ஏவுகணை ஏவப்படுகின்றது. பல இராணுவ ஆயுதங்கள் ஏவூர்தி உந்துகையை வெடிபொருட்களை எதிரிகளின் பரப்புக்கு எடுத்துச் சென்று வீச பயன்படுத்தப்படுகின்றன. ஏவூர்தி அமைப்பும் அது தாங்கிச் செல்லும் ஆயுதமும் வழிகாட்டும் அமைப்பை கொண்டிருக்கிறதெனில் அது ஏவுகணை என்று அழைக்கப்படும். வழிகாட்டு அமைப்பு இல்லையெனில் எளிமையாக அது ஏவூர்தி என்றே அழைக்கப்படும். பீரங்கி மற்றும் வானூர்திகளை தாக்கும் ஏவுகணைகள் பல மைல் தூரத்தில் இருக்கும் இலக்குகளை வெகு வேகத்தில் தாக்க ஏவூர்தி பொறிகளை பயன்படுத்துகின்றன. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரத்தில் இருக்கும் பல்வேறு இலக்குகளுக்கு அணு ஆயுதங்களை எடுத்துச் செல்ல பயன்படுகின்றன. எரிகணைக்கு எதிரான தடுப்பு ஏவுகணைகளும் ஏவூர்தி பொறிகளை பயன்படுத்துகின்றன. உலக வரலாற்றில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு அடிப்படை வித்தை விதைத்தவர் திப்பு சுல்தான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாசா விண்வெளி ஆய்வு மையத்தில் திப்புவனுடைய ஓவியம் அங்கே இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 1780களில் ஆங்கில படைகளுக்கு எதிராக குண்டூர் யுத்தத்தில் 5000 மூங்கில்களை கொண்ட ஒரு ராக்கெட்டை திப்பு சுல்தான் அன்னைக்கு பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. 1804 வருஷம் ஆங்கில தளபதியினுடைய மகனான வில்லியம் காங்கிரீவ் அப்படிங்கிறவர் திப்பு பயன்படுத்திய அந்த ராக்கெட்டை இங்கிலாந்து எடுத்துட்டு போய் அங்கே பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து நவீனப்படுத்தி புதிய வகையான ராக்கெட்டுகளை அவர் அறிமுகம் செய்தார். அதைத்தான் காங்கிரீவ் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பல தொழில்நுட்ப வசதிகளோட புதிய புதிய ராக்கெட்டுகள் உலகில் வலம் வந்துகிட்டு இருக்கு. இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை நாதமாக விளங்கியவர் திப்பு சுல்தான். ராக்கெட் ஏவுதளங்களை பூமத்திய ரேகைக்கு அருகே அமைப்பது ஏன்? ராக்கெட் ஏவுதளத்தை எங்கு அமைத்தால்தான் என்ன? ராக்கெட்டை எங்கிருந்து ஏவினாலும் அது மேல் நோக்கித்தானே செல்கிறது என்ற கேள்வி எழலாம். ஆனால் ராக்கெட் ஏவுதளத்தை பூமத்திய ரேகைக்கு அருகே அமைப்பதில் பல சாதகங்கள் உள்ளன. ராக்கெட் ஏவுதளத்தை அமைக்கும் போது ஆராய வேண்டிய அடிப்படை அம்சங்களில் முதன்மையானது அது அமைய இருக்கும் இடம். அதாவது ஏவுதளத்தை பூமத்திய ரேகைக்கு எவ்வளவு அருகில் அமைக்க முடியுமோ அவ்வளவு அருகில் அமைக்க வேண்டும். அது ஏனென்றால் அப்படி அமைப்பதில் பல சாதகங்கள் உள்ளன. பூமி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழல்கிறது. பூமி தனது அச்சில் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றுவதற்கு 23 மணி 56 நிமிடம் 4 வினாடி ஆகின்றது. பூமத்திய ரேகை பகுதியில் பூமியின் சுற்றளவு 40,075 கிலோமீட்டர். அந்த இடத்தில், அதாவது பூமத்திய ரேகை பகுதியில் பூமியின் சுழற்சி வேகம் மணிக்கு 1874 கிலோமீட்டர். இந்த சுழற்சி வேகம் பூமத்திய ரேகைக்கு வடக்கேயும் தெற்கேயும் செல்ல செல்ல குறையும். 20 டிகிரி வட அட்சரேகையில் பூமியின் சுழற்சி வேகம் மணிக்கு 1569 கிலோமீட்டர் தான். இப்படி பூமத்திய ரேகையை விட்டு தூரம் செல்ல செல்ல சுழற்சி வேகம் குறைந்து கொண்டே போகும். இது இயற்கையின் நியதி. எனவே பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இடத்திலிருந்து ராக்கெட்டை செலுத்தும் போதும் ராக்கெட்டுக்கு கூடுதல் வேகம் கிடைக்கும். அந்த இடத்தில் பூமியின் சுழற்சி வேகம் அதிகமாக இருப்பதால் அங்கிருந்து செலுத்தப்படும் ராக்கெட்டுக்கு தானாகவே கூடுதல் உந்து சக்தி கிடைக்கும். இதனால் அந்த ராக்கெட் மற்ற இடங்களில் உள்ள தளங்களிலிருந்து செலுத்தப்படும் ராக்கெட்டுகளை விட கூடுதல் எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல முடியும்.
மேலும் எரிபொருள் செலவும் குறைவாகவே ஆகும். இதனால் தான் ஐரோப்பிய யூனியன் தனது ராக்கெட் ஏவுதளத்தை பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் 5 டிகிரி வட அட்சரேகையில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் அட்லாண்டிக் கடலின் கிழக்கு கரை ஓரமாக அமைத்து இருக்கின்றது.